வணக்கம். இன்னைக்கு வீடியோல சனி பெயர்ச்சி பலன்கள் 2025ல நாம பார்க்க போற ராசி தனுசு ராசி. 2025ல மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:49 மணிக்கு சனி பெயர்ச்சியாவது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சியாகி அங்கே 2.5 ஆண்டு காலம் அமர்ந்திருந்து பல்வேறு பலன்களை பல்வேறு ராசிகளுக்கு தரப்போகிறார். அதில் குறிப்பாக தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் இடமான மீனராசிக்கு சென்று அங்கே அர்த்தாஷ்டம சனியாக பலன்களை தரப்போறார். அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருமா, அல்லது அலைச்சலை தருமா, வேதனையை தருமா, வெற்றியை தருமா, சாதிக்க வைக்குமா, அல்லது நம்மளை சமாதானப்படுத்துமா அப்படிங்கிற கேள்விக்கு மிகப்பெரிய விடையாக இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் என்னன்னா, 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் இப்பொழுது குருவின் இன்னொரு வீடான மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த மீனராசியில் அமரும் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தையும், 10ஆம் பார்வையால் சனி பகவான் தனுசு ராசியையும் பார்க்க போகிறார். ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்க போகிறார், அது 6ஆம் இடம். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறார். தன்னுடைய 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையே சனி பகவான் பார்க்க போகிறார். குரு பகவானின் வீட்டில் அமர்ந்து பார்க்க போறார். அவர் பார்க்கும் தனுசு ராசியும் குருவின் வீடே. இது மிக மிக விசேஷமான ஒரு அமைப்பு. இது பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு. 30 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அரிய கிரக பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி தனுசு ராசிக்கு. இது என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு நட்பு கிரகமும் இந்த சனி பகவானே. அப்ப நட்பு கிரகமான சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பல்வேறு விதங்களில் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வேண்டும். நீங்கள் நினைத்த விஷயங்களை நடத்தி தர வேண்டும். முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவான் உங்களோட எல்லா விதமான முயற்சிகளும், நீங்க எந்த வயதில் இருந்தாலும், எந்த தொழிலில், எந்த வியாபாரத்தில், எந்த விதமான வேலையில் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சேவைத்துறையில் இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, அதில் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு கைமேல் பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை சனி பகவான் நிகழ்த்த வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே ஓம் சனீஸ்வர பகவானை போற்றின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கள். இது சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்துவதற்கும் சனி பிரீத்தி செய்ததற்கும் சமமாக இருக்கும். சனி பகவான் என்பவர் அனுகிரக மூர்த்தியாக உங்களுக்கு அனுகிரகத்தை அள்ளி தருவதற்கு கண்டிப்பாக கமெண்டில் நீங்க போடக்கூடிய ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி என்கின்ற அந்த மந்திர வரிகள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலனை தரும். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் 1, 2, 3, 4 பாதங்களையும் கொண்டது. உத்திராட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தை இந்த தனுசு ராசி கொண்டிருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே மற்றவர்களுக்கு வழிகாட்டும் குணமும் உதவி செய்யும் குணமும் மிக பெரிய அளவில் இருக்கும். நான் உதவி செய்தவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த இடத்தில் இன்னைக்கு பெரிய பதவியில் இருக்கிறார்கள். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றியை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு பல நபர்களை அடையாளம் காட்டும் மிகப்பெரிய ஒரு திறமையை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி. அதனாலேயே என்னமோ இவர்களின் யோசனை மற்றவர்களுக்கு பயன்படுவது போல் இவர்களுடைய யோசனை இவர்களுக்கு குறைவாகவே பயன்படும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு குரு பகவானின் வீட்டிற்கு வரக்கூடிய சனி, நட்புக்காரகனான சனி உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தை, ஏராளமான வளர்ச்சியை, மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எல்லா நிலைகளிலும் கொடுக்க போகிறார். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமும் இந்த 4ஆம் இடமே. உறவின் முறையில் தாயாரையும், திருமணம் ஆனவர்களுக்கு மாமியாரையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடமே. அப்படிப்பட்ட 4ஆம் இடம் தனுசு ராசிக்கு தன் ராசி அதிபதியின் இன்னொரு வீடாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு இடம் வாங்கலாம். சொந்த வீடு இல்ல, எவ்வளவு நாள் தான் நம்ம வாழ்க்கையில வாடகை வீட்டிலேயே நம்ம இருப்போம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வீடு அமையும். புதிய வீடு வாங்குவதை விட ஒரு ஏற்கனவே வாங்கி ஒரு வருஷம் 2 வருஷம்
பயன்படுத்திய அல்லது 4-5 வருடம் பயன்படுத்திய ஒரு வீட்டை வாங்குறது, பழைய வீடோ பழைய வீட்டு மனையோ அல்லது பழைய வண்டி வாகனங்களோ விலைக்கு வந்தா வேணான்னு சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நியாயமான விலைக்கு நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு வரும். அதை நீங்க தவிர்த்து விடாமல் சரியாக அதை பயன்படுத்திங்க. காரணம், ஒரு வண்டி நீங்க வாங்குறீங்க, 1 மாசம் ஆயிட்டாலே அந்த வண்டி பழைய வண்டி தான். அப்ப 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் பழைய வண்டியை குறைஞ்ச விலைக்கு ஒருத்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நியாயமான விலையில குறைவான விலையில கிடைக்கக்கூடிய அந்த வண்டி வாகனங்களை, காலி இடத்தை, வீட்டை, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை வாங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய 3ஆம் பார்வையால். அப்ப 6ஆம் இடம் என்பது வம்பு, வழக்கு, நோய், கடன், எதிரி. சனி பகவான் என்பவர் மந்தகாரகன். அவர்தான் ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட சனி பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் மந்தப்படுத்துவார், அதை மிகவும் தாமதப்படுத்துவார். அப்ப கடனின் அளவை குறைப்பார், எதிரிகளின் தொல்லையை குறைப்பார், விரோதிகளின் நிலையை குறைத்து விடுவார், விரோதிகளே இல்லாத நிலையை ஏற்படுத்துவார். தீராத நோயை கூட அந்த நோய் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நீண்ட காலமாக வட்டியே கட்ட முடியாத கடன் கூட இப்ப செட்டில் ஆகிவிடும். உங்களோட எந்த விதமான முயற்சிகளினாலும் இப்ப கிடைக்கக்கூடிய பலன்களை வைத்து கடனை முழுமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். எதிரிகளால் தொல்லை, போட்டியாளர்களால் வியாபாரத்தில், தொழிலில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா அந்த தொழில் போட்டியை எளிமையாக நீங்கள் சமாளிக்கும் ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் தொழில்காரகனாகவும் ஜீவனகாரகனாகவும் கர்மகாரகனாகவும் இருப்பதால் நிச்சயமாக உங்க ஜீவனம்னு சொல்லக்கூடிய அன்றாட அலுவல்கள், தொழிலோ வியாபாரமோ வேலையோ சிறப்பான வளர்ச்சியை பெறும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கிறார். அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். கன்னி ராசியின் அதிபதியான புதன் சமயோகித புத்தியையும், புத்தி கூர்மையையும், சாதுரியமான அணுகுமுறையையும், டிஜிட்டல் மீடியாவில் ஒருவர் வெற்றி பெறுவதற்கும், நீங்க எந்த விதமான டிஜிட்டல் மீடியாவாக இருக்கலாம், ஊடகமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த கிரக அமைப்பு பயன்படும். அப்ப தொழில் வியாபாரத்தை நீங்க அடுத்த லெவலுக்கு வளர்த்தணும், புதிய வாடிக்கையாளர்களை பெறணும், உங்களோட பொருட்களை பெரிய அளவில் சந்தையில் விளம்பரப்படுத்தணும் அல்லது சந்தையில் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்தணும்னா அதற்கு பல்வேறு நவீன யுக்திகளை, நவீன தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்கு இந்த 2.5 ஆண்டு காலம் மிக சிறந்ததாகவும் இருக்கும். அந்த நடைமுறை உங்களுக்கு பலனை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்கும். அதே சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்ப உங்கள் ராசிக்கு தொழில்காரகன், ஜீவனகாரகனின் பார்வை படுவதால் உங்களை தேடி ஒரு புதிய தொழில் வரும். உங்களை ஒரு டீலர்ஷிப் எடுத்துக்குங்க, இந்த ப்ராடக்டோட பிரான்ச்சைசி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது நீங்க வேலைக்கு போறவரா இருந்தா உங்களோட மேல் அதிகாரியோ அல்லது உங்கள் நிறுவனத்தோட உரிமையாளரோ உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து இதை நீங்க செஞ்சாதான் சரியா வரும், உங்களோட திறமையை நான் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தேன் அல்லது இந்த விஷயத்துல உங்களோட திறமையை நான் பார்த்தேன், அதனால இந்த வேலையை நீங்க தான் செய்யணும், இதை நீங்க செஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிவார்டு கிடைக்கும், அல்லது பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது இன்சென்டிவ், இல்ல ஒரு பிரான்ச்சுக்கு ப்ரமோஷன் கொடுத்து நீங்க அந்த பிரான்ச் மேனேஜராகவோ, இன்சார்ஜ் ஆகவோ, ஜிஎம் ஆக அல்லது வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி பல்வேறு கௌரவமான பதவிகளும் ஆதாயம் தரும் பதவிகளையும் உங்கள் நிறுவனம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடமே உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப தொழில் துறையில் எந்த விதமான உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆர்டர்களின் அளவு அமோகமாக இருக்கும், லாபத்தின் அளவு பன்மடங்கு பெருகும். புதிய இயந்திரம் வாங்குவது, பழைய இயந்திரத்தை மாடர்னைஸ்டா மாற்றுவது, ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களோட பிசினஸோட டெக்னாலஜி அப்டேட் பண்றது, உங்களோட வெப்சைட்டை அப்கிரேட் பண்றது, சாஃப்ட்வேரை உங்கள் தொழில் நிறுவனத்தில் புகுத்துவது அல்லது இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை தரும். குறைந்த விலைக்கு நீங்க அந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கலாம், அதை நடைமுறைப்படுத்தலாம். அதில் மிக பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு உன்னதமான காலமாக இந்த 2.5 ஆண்டு காலமும் இருக்கும். தனுசு ராசியில் திருமணம் ஆகாத இளம் வயது
ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி பகவான் கர்மகாரகன், ஜீவனகாரகன், மந்தகாரகன் என்று சொன்னாலும் அவர் அள்ளி கொடுப்பதில் வல்லவர். அதனாலேயே ஜோதிடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்வது உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனியில் வேற எந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்தாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுப்பார். ஆனால் தனுசு ராசிக்கு மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் சனி பகவான் சுப சனியாக, லாப சனியாக, அதிர்ஷ்டம் தரும் சனியாக, பொங்கு சனியாக, புகழை தரும் சனியாக, உங்களுக்கு உன்னதமான மாற்றத்தை தரும் சனியாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளோ கலைத்துறையினரோ எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் பலனை தரும். ஏற்கனவே எடுத்து தடைப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரும். ஏதாவது ஒரு காரணத்தினால் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஏதாவது ஒரு முயற்சியோ கிடப்பில் போடப்பட்டிருந்தால் அதை மீண்டும் தூசு தட்டி அதை வேகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலம்னு சொல்லலாம். அரசு சார்ந்த முயற்சிகள், அரசின் உதவிகள், வங்கிகளில் ஏதேனும் கடன் உதவி பெறணும், ஏதாவது ஒரு தனியார் பங்களிப்பை நீங்கள் பெறணும்னு எதிர்பார்க்கிறீங்க, ஏதாவது ஒரு சலுகை உங்களுக்கு வேணும்னா எல்லா சலுகைகளும் எல்லா விதமான உதவிகளும் விரும்பிய நேரத்தில் நீங்க சிறிய முயற்சி செய்தாலே பெரிய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக தனுசு ராசியை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும். இல்லத்தரசிகள் தனுசு ராசியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சி உங்களோட ஆலோசனையின்படியும் உங்களோட நீண்டகால ஆசைப்படி நடக்கும். அதனால் உறவுக்காரங்களோடும் குடும்பத்தோடும் அந்யோன்யமாகவும் அன்போடும் ஆதரவோடும் பழகக்கூடிய வாய்ப்பும், உங்களோடு இருந்தவர்களோட உண்மையை புரிந்து கொள்ளும் ஒரு நிலைமையும், உங்களை உங்கள் குடும்பம் புரிந்து கொள்ளும் ஒரு உன்னதமான காலத்தையும் இந்த 2.5 ஆண்டு காலம் ஏற்படுத்தி தரும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் சரி, அழகு சாதன பொருட்களும் சரி, ஆடை ஆபரணங்களும் பெரிய அளவில் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தனுசு ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு தொட்டது தொடங்கும் காலமாக இருக்கும். நவீன உபகரணங்களை, நவீன கருவிகளை பயன்படுத்தி விவசாயத்தில் ஒரு புதுமையை புகுத்தலாம். ஒரு நவீன யுக்தியை பயன்படுத்தி விவசாய சாகுபடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்கள் தனித்திறமை மேம்படும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய உங்கள் கூடுதல் திறமையால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மிகப்பெரிய பாராட்டை சம்பாதிப்பீர்கள். உங்களோட பள்ளி கல்லூரிகளில் உங்களோட தனி திறமையை நிச்சயமாக ஆசிரியர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். இவ்வளவு அருமையான பலன்களை தரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:49 மணிக்கு நிகழ்து. இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு 6 கிரகங்கள் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் இணைவு பெறுகிறது. ஏற்கனவே அங்கே 5 கிரகம் இருக்கும். சனி பகவான் அன்னைக்கு இரவு போய் 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்த போகிறார். அது இல்லாம சனி பெயர்ச்சி சனிக்கிழமையில வருது. ஒரு 600 வருஷம் பின்னாடி போய் நம்ம செக் பண்ணும் பொழுது 600 வருஷமாகவே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பெயர்ச்சி சனிக்கிழமையில நடக்கவே இல்லை. அப்ப 600 ஆண்டு காலம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு அமாவாசை. இதையெல்லாம் தாண்டி சூரிய கிரகணமும் அன்னைக்கு நிகழுது. அப்ப சூரிய கிரகணம் சனிக்கிழமை, அமாவாசை திதி, 6 கிரக சேர்க்கை, சனி பெயர்ச்சி, இந்த எல்லா விஷயங்களும் ஒரே நாள்ல நடக்குது. இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை 2019 உங்க ராசியில நிகழ்ந்தது. பல தனுசு ராசிக்காரங்க நினைவுபடுத்தி பாருங்க, மறந்திருக்க மாட்டீங்க. 2019 கடைசி 4 மாதம் வாழ்க்கையில் கடுமையான காலகட்டமாக தனுசு ராசிக்கு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அதே அரிய கிரக சேர்க்கை மீண்டும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில் நடக்க இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும், என்ன விதமான இயற்கை சீற்றத்தை தரும் அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டு வீடியோவா நம்ம முதல்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கிரக சேர்க்கையை கணித்து நம்ம பலன்கள் வெளியிட்டோம். அந்த பலன்களோட வீடியோ இந்த வீடியோவோட எண்ட்லயும் வரும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி டீடைலா பார்த்துடுங்க. ஏதோ ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நடக்கும் இந்த கிரக சேர்க்கையில அப்படிங்கிறதுனாலையும் நீங்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள்ல முக்கியமாக இருக்கிறீங்க. ஏன்னா இந்த 6 கிரக சேர்க்கை உங்களோட ராசி அதிபதியின் இன்னொரு வீட்டில் நிகழுது. அது உங்களோட சுகஸ்தானம், உங்களோட உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை மாற்றத்தை தரக்கூடிய சனி பகவான் இந்த 6 கிரக சேர்க்கையில் பங்கு பெறுகிறார். அப்படிப்பட்ட இந்த 6 கிரக சேர்க்கையும் சரி,
இந்த சனி பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் எந்த விதமான தோஷத்தையும், ஏன்னா தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதியான யோகஸ்தானாதிபதி தான் சூரியன். அவர் தான் இந்த கிரகணத்தில் அடைபட போகிறார். அப்ப கிரகண தோஷ நிவர்த்தி செய்து கொள்வதிலும் தனுசு ராசி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த 3 விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மகா ருத்ர வேள்வியும் சனி பெயர்ச்சி பரிகார வேள்வியும் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கு. இந்த சனிக்கிழமையில காலை 10 மணிக்கு மேல யாகசாலையில மகா ருத்ர வேள்வி தொடங்கும். அதனைத் தொடர்ந்து சனி பெயர்ச்சி பரிகார பூஜை, அதன் பிறகு சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி, இதெல்லாம் முடிஞ்சு 9:49 மணிக்கு இரவு சனி பெயர்ச்சிக்கான மகா தீபாராதனை நடைபெறும். இதை எல்லாத்தையும் நீங்க அவசியம் கலந்து கொண்டு அதில் உங்கள் கைகளாலேயே மூலிகைகளை இட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த விதமான தோஷமும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ 2019 நடைபெற்றது போல் நடைபெறாமல் இருப்பதற்கு பிரார்த்தனை செய்து கொள்வது அவசியம். இதுக்கு கலந்து கொள்வதற்கு அப்படிங்கிறது வெறுமனே 105 ரூபாய் மட்டுமே கட்டணமா வச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாருமே கலந்துக்கிட்டு அவர்கள் பெயரால் சங்கல்பம் நம்ம செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றதுதான் இதுக்கு காரணம். எல்லோருமே பயன்பெறணும். இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வரும் பொழுது எந்த விதமான தாக்கமும் யாருக்கும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு மகா ருத்ர வேள்விங்கிறது பெரிய அளவிலான வேத விற்பனர்களை வைத்து மிக பிரம்மாண்டமான யாக குண்டத்துல தான் இந்த வேள்வி நடைபெற இருக்கிறது. இதுல ஒரு நபருக்கு 105 ரூபாய் சங்கல்ப கட்டணம் கட்டிட்டு நீங்க கலந்து கொள்ளலாம். நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற சிவபெருமானின் ஆசி பெற்ற ருத்ராட்ச கவசமாலை யாகசாலையில் பூஜித்து உங்களுக்கு இலவச பிரசாதமாக வழங்கப்படும். நீங்க வந்தாலும் வரலினாலும் இந்த 105 ரூபாய் கட்டிட்டீங்கனாலே உங்க பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம யாகத்துல சங்கல்பம் செஞ்சிடுவோம். ஒருவேளை உங்களால வர முடியல அப்படின்னா கொரியர் மூலமாக பிரசாதம் பெறுவதற்கும் வாய்ப்பு நம்ம வழங்குகிறோம். அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். என்னை பொறுத்தளவில் நேரில் கலந்து கொள்வதே விசேஷம். அப்படிப்பட்ட இந்த மகா ருத்ர வேள்வி நிச்சயமாக 6 கிரக தோஷங்களையும் நீக்கும். சனி பெயர்ச்சி பரிகார வேள்வி சனி பெயர்ச்சியினால் எந்த விதமான தோஷமும் உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கும். உங்களுக்கு சனி திசை நடந்தாலும் சனி புத்தி நடந்தாலும் அவசியம் கட்டாயம் இங்க சிறப்பு கட்டளையில கலந்து கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி சிறப்பு கட்டளைக்கான தகவல்களை பெற்று நீங்க முன்பதிவு செஞ்சீங்க. குறைவான ஸ்லாட்டுகளே இருக்கு. காரணம், மேச ராசியிலிருந்து தொடர்ந்து நம்ம பேசிட்டே வரோம். 9 ராசிக்கான வீடியோ நம்ம வெளியிட்டோம். அதனால முன்பதிவு ஆல்மோஸ்ட் முடியிற இடத்துல இருக்கு. இன்னும் ஒரு சில நாள் தான் இருக்கிறதுனால நீங்க உடனடியாக முன்பதிவு செஞ்சீங்க. இந்த கோவில் தலைவாசல்ல இருக்கு. சேலத்திலிருந்து சென்னை போற சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும், கள்ளக்குறிச்சி டு சேலம் நீங்க வரீங்கன்னா சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல் இருக்கு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த யாக பெருவிழாவை நானே முன்னின்று நடத்துவதால் நம்ம எல்லோருமே அன்னைக்கு மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30க்கு ஆலயத்தில் சந்திக்கலாம். உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேறட்டும். சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரட்டும். 6 கிரக சேர்க்கை எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தாமல், கூட்டு பிரார்த்தனை எப்பொழுதும் வலிமை அதிகம் என்பதால் நாம் செய்யக்கூடிய கூட்டு பிரார்த்தனையால் 6 கிரகங்கள் ஆபத்து தராமல் அதிர்ஷ்டத்தை தரும் விதத்தில் எம்பெருமான் ஈசன் அமைத்து தரட்டும். கமெண்டில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்று பதிவிடாமல் இருந்தால் பதிவிட்டு விட்டு நீங்க உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க முன்பதிவு செய்து கொண்டு இந்த யாக பெரு வேள்வியில் பிரம்மாண்டமான இந்த யாகசாலையில் பூஜையில் கலந்து கொண்டு நிச்சயமாக தோஷ நிவர்த்தி பெறுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.